திருச்சி துறையூர் அருகே வெடிபொருள் தயாரிப்பு தொழிற்சாலையில் நடந்த விபத்தில் காயங்களுடன் உயிர் பிழைத்தவர்கள் இன்னமும் அச்சம் விலகாமல் இருக்கிறார்கள். லோக்கலில் மழை இல்லை, இங்கே இருக்கிற இந்த ஒரு கம்பெனி மட்டும் தான். இல்லைனா வந்து திருப்பூர் போகணும், கரூர் போகணும், வண்டிக்கு அந்த மாதிரி போகணும். எங்களுக்கு வேறு தொழில் எதுவும் இல்லை, விவசாயம் மட்டும்தான். அப்படிங்கிறப்ப எனக்கு கல்யாணம் பண்ணி 2 குழந்தைங்க இருக்குங்க. இங்கே 3 கிலோமீட்டர், இது வந்து 3 கிலோமீட்டர் இல்லை 4 கிலோமீட்டர் தான் வரும். வந்துட்டு அன்னன்னைக்கு குடும்பத்தை போய் பார்த்துக்குவோம். அதனால தான் கம்பெனிக்கு வந்தது. முருங்கப்பட்டியில் உள்ள வெடிபொருள் தொழிற்சாலையில் நேரிட்ட விபத்தில் உயிர் பிழைத்தவர் இந்த விஜயகாந்த். சில ₹100 சம்பளத்தில் 13 ஆண்டுகளுக்கு முன் இங்கு வேலைக்கு சேர்ந்த இவர் டெட்டனேட்டர் தயாரிக்கும் பிரிவில் இருக்கிறார். விபத்து நடந்த நேரத்தில் இங்கு 220 பேர் வேலை பார்த்தனர். அந்த வேதனை நிமிடத்தை நினைவு கூறுகிறார் விஜயகாந்த். நடந்தது பிடிஎன்னா இருக்கு. நாங்கள் வேலை செய்கிறது ப்ராசஸ் 1ல் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் சார். நாங்கள் வந்து சன்னைட்டி மிஷினில் இருக்கோம், அவங்க ஆசிட் இதில் இருக்காங்க. எப்படி நடந்ததுன்னு தெரியல. அங்கேருந்து வெடித்து சத்தம் கேட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் வெளியே ஓட ஆரம்பித்தோம். ஓட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அந்த ஆஸ்பிராசிட்டி எல்லாம் உடஞ்சி அங்கேருந்து மண், கல், கம்பி இதெல்லாம் பறந்து வந்து இங்கே விழுந்ததில் தான் அந்த மாதிரி கை கீழே வாங்கிச்சிங்க சார். தொழிற்சாலையில் அடிப்படை வசதிகள் இல்லை, பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிகவும் குறைவே என்று கூறும் விஜயகாந்த், தொழிலாளர்களுக்காக அடிப்படை உரிமைகள் கூட இல்லை என்கிறார். இங்கு பணிபுரிவோரில் 14 பேர் மட்டுமே நிரந்தர ஊழியர்கள் என்றும் மற்றவர்கள் அனைவரும் தினக்கூலிகளாக இருப்பவர்கள் என்றும் வேதனையுடன் கூறுகிறார் இந்த தொழிலாளி. காயங்களுடன் தப்பியதை நினைத்து மகிழ்வதா, பட்ட காயத்தை எண்ணி கலங்குவதா என்று புரியாமல் திகைத்து நிற்கிறது இவரது குடும்பம். மத்திய மாநில அரசுகள் இது போன்ற நிகழ்வுகள் இனி நடக்காமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பது அனைவரின் எண்ணமாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் துறையூரிலிருந்து சார்ல்ஸ்.